வணக்கம். தமிழகத்தில் புதிதாக பதவியேற்றுள்ள தமிழக வெற்றிகளினுடைய ஆட்சியினுடைய 100 நாள் நிறைவேற்றிருக்குது. அதனுடைய சாதனையை அவங்க கொண்டாடுறாங்க தாவகக்காரங்க. உண்மையிலே இதை 100 நாள் இதை சாதனை பண்ணியிருக்காங்க. 100 நாள் சாதனைன்னா ஆமாம் சம்பாதிக்கிறாங்கல்ல. ஹலோ, என்ன நீ போய் சொல்கிறீங்க? 100 நாள் ஆட்சிங்கிறீங்க. 100 நாள் சம்பாதிச்சிருக்காங்கல்லங்க, அதனால் அது சாதனை தானே. அவங்களுடைய போட்டியே திமுக இடத்துல நம்ம வரணுங்கிறது தான். வந்துட்டாங்க. ஆமாம். ஏன் வரணும்? திமுக இடத்துல ஏன் வரணும்? திமுக சம்பாதிக்கிற மாதிரி நம்மளும் சம்பாதிக்கணும். அதுதான் அவங்களுடைய நோக்கமே, தாவேக்காவுடைய நோக்கம். எல்லாம் குறைச்சிட்டோங்கிறாங்க. எங்க லஞ்சம் இல்லைங்கிறாங்க. அடிமட்டத்தில் தான் இருக்குது. லஞ்சம் வாங்குறவன் லஞ்சம் இல்லைன்னு தான் சொல்லுவான். முதலமைச்சர் சட்டமன்ற சொல்றாரு. அதாவது பொய் சொல்லி ஒரு பொருளை விற்கிறவன் நான் சொல்றது உண்மைன்னு தான் சொல்லுவான். எப்போ லஞ்சம் வாங்க மாட்டோன்னு சொல்றாங்களோ அப்போ லஞ்சம் வாங்குறோன்னு அதுக்கு அர்த்தம். இப்போ வியாபாரி முதல்வர் ஒன்றா? ஆமாம், வியாபாரத்துக்கு தானேங்க வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் இந்த மாநில நிர்வாகத்தில் நாங்கள் வரணும், மாநில ஆட்சியை நாங்கள் பிடிப்போம் அப்படி சொல்லக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுமே வியாபாரம் தான், பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் வர்றேங்கிறாங்க. இப்போது இவர் விஜய் என்ன சொன்னாருன்னா, திமுக இடத்த நாங்கள் பிடிப்போம் அப்படின்னு சொன்னார். அதிமுக எதிர்கட்சியே இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். அதாவது திமுகவும் தாவேக்காவும் போட்டி போட்டு சம்பாதிப்போம். அவங்க ஆளுங்கட்சி, நாங்கள் எதிர்கட்சி, அல்லது நாங்கள் ஆளுங்கட்சி, அவங்க எதிர்கட்சி, அப்படி. அப்போ எதிர்கட்சி தலைவருக்கு கூட ஒரு அந்தஸ்து இருக்குது, அமைச்சர் அந்தஸ்து இருக்குது, அவங்களுக்கும் வருமானம் இருக்குது, லாபத்தில் பங்கு, அவ்வளவுதான். அப்போ இப்போ தாவேக்கா லாபத்தில் பங்கு திமுகவுக்கு கொடுக்குது. திமுககாரங்க என்ன சொன்னாங்க? இப்போ முதல்ல ஸ்டாலின், இப்போ இவர் விஜய் முதலமைச்சர் ஆன உடனே யாரை போய் பார்த்தாரு? ஸ்டாலினை தான் போய் பார்த்தாரு. ஸ்டாலினை போய் பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதம். அவர் என்ன கேட்டார்? அவர் ஆர்டிஸ்க கேட்டாருங்க. அது என்ன கௌரவம் அப்படின்னா எடப்பாடியை போய் பார்த்தாரா? எடப்பாடியும் தானங்க ஒரு எதிர்கட்சி தலைவர், அவரை போய் பார்க்கல. அவர் ஸ்டாலினை தாங்க. அவர் என்னங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்குறது? இவர் பார்க்கலன்னா ஒரு ரெடியாக தான் இருந்தார், வருவாருன்னுட்டு. ஆனால் இவர் வரல. இவர் ஸ்டாலினை போய் பார்த்தாரு. ஸ்டாலின் ஆர்டிஸ்க கேட்டார். ஆர்டிஸ்க்குனா என்னன்னா, நாங்கள் பண்ண ஊழலுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடும் என்று சந்தேகப்படக்கூடிய தகவல்கள் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் எங்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டார். அதை எல்லாம் என்னங்க மொத்தத்திலே எடுத்துகிட்டு போங்க, ஆர்டிஸ்க்கே பிடிங்கி கொடுத்துட்டாங்கல்ல. ஏங்க 10-15 ஆர்டிஸ்க காணலங்க. அது இபி சார். இபி மட்டும் இல்லைங்க, எல்லா துறையிலுமே திமுக காரனுடைய ஊழலுக்கு எதெல்லாம் உத்தரவாதமாக இருக்குதோ, ஆதாரமாக இருக்குதோ அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டாரு ஜோசப் விஜய் ஸ்டாலின் கிட்ட. இதுதான் அவங்களுக்குள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு நட்பு. இவர் எதுக்கு போட்டிக்கிட்டாரு? எதுக்கு தேர்தல் என்னாரு? ஸ்டாலின் இடத்துல நாம் வரணும், அவங்க சம்பாதிக்கிறத நாம் சம்பாதிக்கணும். அவங்க மட்டும் சம்பாதிச்சுக்கிட்டே இருந்தால் போதுமா? நாங்கள் சம்பாதிக்க வேண்டாமா? அதுதான் தாவேக்காவினுடைய கொள்கை. 100 நாள் இப்போ ஸ்டாலின் சம்பாதிச்ச மாதிரி, திமுக சம்பாதிச்ச மாதிரி தாவேக்காவும் சம்பாதிச்சாச்சு, சந்தோஷம் தானே. அதான் கொண்டாடுறாங்க, கொண்டாட தான் செய்வாங்க. அப்படி கொண்டாடலையே, அப்படி தான் கொண்டாடுறாங்க. வேற எப்படி கொண்டாடுறாங்க? சிங்கப்பெண் கொண்டு வந்தோம். வேற என்ன சிங்கப்பெண்? என்ன திருப்பூர் பணியை என்ன சிங்கப்பெண்ணு? எங்க திருப்பூர் பணியில் சிங்கப்பெண்ணு எழுதிட்டா ஒரு ஆள், ஒரு போலீஸ், உமன் போலீஸ் போட்டாங்களா சிங்கப்பெண்ணுக்கு? போதையை குறைச்சு ஒரு நியமனம் பண்ணாங்க. எங்கெங்க போதையை குறைச்சிருக்காங்க? போதையை இவங்க அதிகப்படுத்துறாங்க. அது ஒரு அமைச்சர் அந்த போதை பொடியை அப்படி நுணுக்கினார்ல, செஞ்சார்ல, அது ஆட்சிக்கு வர முன்னாடி செஞ்சார்ல. எங்க அவரு தானங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு. அது நான் இல்லைன்னு அவர் சொன்னாரா? அது போதை பொடி இல்லைன்னு சொன்னார். ஆனால் அது நான் இல்லைன்னு அவர் சொல்லலை. அப்போ ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி போதை வியாபாரம், ஆட்சிக்கு வந்த பிறகு அதை ரகசியமாக பண்ணுவாரா? ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஓப்பனாக பண்ணுவார். இப்போ மந்திரி ஆகிட்டார், அதனால் அப்படி வெளிப்படையாக பண்ண மாட்டாரா? அப்போ பாத்ரூமில் போய் இருந்து பண்ணுவாரோ? அது என்ன பேச்சு நீங்கள் பேசுகிறீங்க? ஆக இந்த தாவேக்காங்கிறது திமுக தான் சார். பெண்களும் கொண்டாடுறாங்க சார். எந்த பெண்ணுங்க கொண்டாடுறாங்க? சினிமாவை கொண்டாடுறவங்க கொண்டாடுவாங்க. அவர் ஜோசப் விஜய் அவர் சினிமா நடிகர்னுட்டு கொண்டாடி இருப்பாங்க. அதில் என்ன இருக்குது? சினிமா நடிகரை கொண்டாடுறதுல என்ன இருக்குது? அது ஆண்டாண்டு காலமாக கொண்டாடிக்கிட்டு தானே இருக்காங்க. எங்கள் ஜோசப் முதலமைச்சர் ஆகிட்டாரு அப்படின்னுக்கிட்டு கொண்டாடுவாங்களா இருக்கும். அதனால என்ன? பெண்கள் என்னென்னா எல்லாம் உத்தம புத்திரிகளா?
பெண்கள் கொண்டாடிக்கிட்டா அது வந்து சரியா? ஏன் பெண்கள் தப்பாக நடக்கிற பெண்கள் இல்லையா? தவறான முடிவெடுக்கிற இளைஞர்கள் இல்லையா? என்ன பேசுகிறீங்க நீங்கள்? ஆக 100 நாள் ஆட்சி தாவேக்காவுக்கு வெற்றி தான். என்ன வெற்றினா 100 நாள் திமுக மாதிரி நம்மளும் சம்பாதிச்சிருக்கோமே, சம்பாதிக்க முடிஞ்சதே அப்படிங்கிற வெற்றியை அவங்க கொண்டாடுறாங்க. ஓகே சார். வணக்கம். ஓகே, நன்றி.